ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கோதுமை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கோதுமை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். சமையல் எண்ணெய், ஓமம், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற பெருங்காயத்தூள், ஓமம், மிளகாய்த்தூள் 3ஐயும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி உப்பை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற கோதுமை மாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால கையில் ஒட்டாது. பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பெருங்காயத்தூளும் ஓமமும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஒரு உருண்டையாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. லேசாக பெரட்டி விடலாம். நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்கள், நல்லா சிவப்பாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான கோதுமை சீடை ரெடி. பாருங்கள், எவ்வளோ அழகாக சிவப்பாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.